ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய், நம்ம 2 பேரோட காதலுக்கு கடவுள் கொடுத்த பரிசு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. என்ன ஒரு ஒய்யாரம், தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி எனக்கு என் வாயால தான் பிரச்சனை. மேனேஜராக இருந்து கம்பெனி கணக்கு வழக்கையெல்லாம் பார்க்க வேண்டிய என்ன கணக்கு நோட்டில் ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டானே. நல்லா இருக்கு, இதை என்னைக்கு எழுதி கவின, இதை எப்படி எழுதுறதுன்னு புரியல. இதை கேபிட்டல் லெட்டர்ல எழுதணுமா இல்ல ஸ்மால் லெட்டர்ல எழுதணுமா? அது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். அப்போ ஓகே. பேராண்டி. எஸ் ஹனி. எனக்கு கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல. எழுத்து கடுக விட சின்னதா இருக்கு. என்ன மட்டும் விட்டுடேன். நோ எக்ஸ்கியூஸ். நீ எழுதுறது மிஸ்ஸோட கண்ணுக்கு தெரிஞ்சா போதும், உனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. குழப்பறானே. டேய், உங்க அம்மா வந்துட போறாடா. ஆமா ஆமா சார், மேடம் வந்துருவாங்க. கை வலிக்குது. அவங்க வர்றதுக்குள்ள முடிச்சிடலாம்ப்பா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதை கெட்டியமா புடிச்சுக்கிட்டு இப்படி டார்ச்சர் பண்றதெல்லாம் டூ மச்சுங்க. ஏய், புலம்பாம எழுதுறா. சும்மா நை நை நை. சின்னையா, நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் மிஸ் கிட்ட காட்டினா கையெழுத்தெல்லாம் வேற வேற மாதிரி இருக்குமே, அப்ப நீங்க மாட்டிக்க மாட்டீங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். இவ்வளவு யோசிச்சனா அதை யோசிக்க மாட்டேனா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேற வேற மிஸ் தான் எனக்கு. அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆல்ரெடி உங்க ஹேண்ட் ரைட்டிங்க எல்லா மிஸ்ஸும் பார்த்திருப்பாங்களே. இது வேற வேற மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அவங்க கேட்பாங்கல்ல. அப்படி கேட்டாலும் நிறைய ஹோம்ஒர்க் எழுதி டயர்டானனால கை வலியில எழுதுனேன். அதனாலதான் இப்படி இருக்கு மிஸ்ன்னு சொல்லுவேன். அறிவாளி, எப்படி பேசினாலும் கேட்ட போடுறானே. பதில பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துவான் போல இருக்கு. இவனை பெற்றிருக்க மாட்டாங்க, ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து செஞ்சிருப்பாங்க. சரி எழுதிட்டீங்களா? சீக்கிரம் முடிங்க, டைம் ஆகுதுல்ல. ஒரே ஒரு நிமிஷம். சீக்கிரம் எழுதுங்க.
எழுதுறா சீக்கிரம். எழுதுறேன். ஈவினிங் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் வச்சு செஞ்சுட்டானே. அம்மா, ஐயோ, அம்மம்மா, அப்பப்பா, ஷபா, ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி என் 10 விரலையும் பஞ்சர் ஆக்கிட்டானே. அம்மா, 2 மணி நேரமா எடிக்கி தேயிற அளவுக்கு உட்கார வச்சு என் இடுப்பையே உடைச்சிட்டானே. டேய் கவினு, என் டைம் வரும்போது இந்த கௌபாய் கௌஷிக் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா, காட்டுறேன். இது யாரு? தெய்வானை மேடம். ஹலோ மேம். கௌஷிக், கம்பெனி சம்பந்தமா ஆடிட்டிங் பார்க்கறதுக்காக ஆடிட்டரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம்ல, எஸ் மேம். அவரை நாளைக்கு நேரா ஆபீஸ்க்கு வர சொல்லிடு. இன்னைக்கு வேண்டாம், நான் வந்த வேலை இன்னும் முடியல, வரதுக்கு 1 hour மேல ஆயிடும். அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே மேடம், ஓகே, நான் சொல்லிடுறேன் மேடம். சரி, விக்ரம் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டானா? அவர் எப்பவோ வந்துட்டாரு மேடம். கவின் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டானா? என்ன பண்றான்? ஆஸ் யூஷுவல் தான் மேடம். ஆஸ் யூஷுவல்னா புரியல. அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ மச் மேடம். என்ன டூ மச்? தெளிவா சொல்லு. மேம், நீங்க மீட்டிங் போனாலும் போனீங்க, கவின் தம்பியோட சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். ஏன் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? மேம், முன்னெல்லாம் பண்ணக்கூடாதது ஏதாவது பண்ணி நம்ம எல்லாருக்கும் டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ அவர் பண்ண வேண்டியத நம்மள பண்ண சொல்லி ரொம்ப டென்ஷன் பண்றாரு மேடம். நீ எதுக்கு இப்படி குழப்பி பேசிட்டு இருக்க? நேரா விஷயத்துக்கு வா. மேம், அவருக்கு ஸ்கூல்ல அவரை செய்ய சொல்லி அவருக்கு மிஸ் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாத்தையும் எங்க எல்லாரையும் எழுத வச்சுட்டு அவர் ஏதோ வாத்தியார் மாதிரி எங்களை நாட்டாம பண்ணிட்டு இருக்காருங்க. என்னது, நீங்க ஹோம்வொர்க் எழுதுறீங்களா? எஸ் மேடம். விரல் வலிக்க. விக்ரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எதுவும் கேட்கலையா? மேம், அவரை பத்தி தான் உலகத்துக்கே தெரியுமே. கவினையா ஒரு சப்ஜெக்ட் எழுத சொன்னா இவரு 3 சப்ஜெக்டையும் நானே எழுதிடுறேன், நீ எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு இவரு உட்கார்ந்து எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காரு மேடம். எவ்வளவுதான் சொன்னாலும் இப்படியே அவனை செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கான். இருக்கட்டும், நான் வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறேன். ஓகே மேம். மேம், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன சொல்லு. நான் இப்போ உங்ககிட்ட பத்த வச்ச விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம் மேடம். அதுலயும் முக்கியமா கவின் தம்பிக்கு தெரியவே கூடாது மேடம்.